ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கருப்பு உளுந்து பச்சரிசியை வச்சு களி மாவு அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். 1 கப்பு கருப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பச்சரிசி நல்லா கழுவி ரெண்டையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. அது இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கிடுவோம். நம்ம இப்போ நல்லா சுவக்க வறுத்துக்கிடுவோங்க. நல்லா சிம்மிலே வச்சு நல்லா சுவக்க வறுக்கணும். அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி காய வச்சது உங்களுக்கு வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். நம்ம அதோட அரிசியும் உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. அது கூடவே இந்த சுக்கு ஏலக்காயும் போட்டு அதையும் ஒரு செகண்ட் வறுத்துக்கிறோம். நான் இந்த கருப்பு உளுந்தோட என்ன பச்சரிசி விடாமல் போடலாம். நான் கொஞ்சமாக சீரக சம்பா தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் அதை போட்டு வறுத்துருக்குறேன். இப்போ வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஆற வச்சு பொடிச்சுக்கிடுவோம். இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வறுத்த உளுந்தையும் அரிசியும் போட்டாச்சு. அதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு பார்ப்போம். நம்மளோட பொடி அரைச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க. இது நம்ம களியாகவும் கிண்டி சாப்பிட்லாம், இனிப்பு சேர்த்து. இல்லைன்னா கஞ்சியாகவும் செஞ்சு காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இந்த வறுத்து அரைச்ச உளுந்து மாவில் இப்போ நான் களி கிண்டி இருக்கேங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கு களியை கிண்டி நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் களி தான் கிண்டினோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது உடம்புக்கு நல்லது, எலும்புக்கெல்லாம் நல்லதுங்க. இந்த களி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.